ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னி ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா, எங்கள் அண்ணனுக்கு காலேஜில் கிராஜுவேஷன். ஸோ நாளைக்கு, அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து கிளம்புறோம். அதனால் அது ஒரு குட்டி விலாகாக அப்லோடு பண்ணுறேன். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், வண்டியை பார்க்கிங்கில் போட்டாச்சு. லக்கேஜ் என்னமோ அப்படியே வெளியே போய் பஸ் ஏற வேண்டியதான் காய்ஸ். பஸ் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். மாதிரி உட்காந்துருக்கோம். பஸ் இன்னும் வரல, என்ன பண்ணுறது? லக்கேஜ்லாம் இருக்குது, அப்படியே பேக்க மாதிரி உட்காந்துருக்கோம். வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள். பின்னாடியே ஒதுக்கிட்டான். அதான் தெரியுமா, வரிசையாக பஸ்ஸு நிப்பாட்டும் போது டிக்கெட் எடுத்து ஃபோனில் எடுத்து வைங்கப்போ. காய்ஸ், பஸ் வந்துட்டு காய்ஸ், பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்தாச்சு. பஸ்ஸும் எடுத்துட்டாங்க. ஸோ என்னமோ கொஞ்சம் நேரம் அப்படி தூங்கிட்டு காலையில் ஈரோடு போய் இறங்க வேண்டியதான் காய்ஸ். பிஎஸ்எஸ் பஸ் தான். பஸ் அழகாக இருக்குது, நான் ஏசி தான். லக்கேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தூங்குறாங்க. ஸோ இன்பிட்வீன் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணாங்கன்னா ஜூஸ், காஃபி அந்த மாதிரி வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் ஒரு தூக்கத்தை போட்டு காலையிலேயே அங்கே போய் இறங்க வேண்டியதாங்க கைஸ். ஸோ காலையில் பார்ப்போம் என்ன நடக்கு, ஃபங்க்ஷன்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறத நான் மறக்காமல் காட்டுறேன். பார்க்கலாம் காய்ஸ். இடையில பஸ்ஸை நிப்பாட்டினாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே காஃபி சொன்னாங்க அப்பா. காஃபி குடிக்கலான்ட்டு காஃபி வாங்குகிறோம் கைஸ். நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா எழுப்பி ரெஸ்ட் ரூம் போன்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. ஸோ காஃபி குடிக்கலான்னு காஃபி வாங்கினேன். நான் காஃபியே குடிக்க மாட்டேன் ஆக்சுவலாக. சவத்தை என்ன பண்ண, நைட்டு வந்து காஃபி தான் குடிக்க முடியாது, ஜூஸ் குடிக்க முடியாது, பல்லும் வளர்க்க மாட்டோம். அப்படிங்கிறதுனால காஃபி வாங்கினேன். என்னால் குடிக்க முடியல கைஸ், பாதி தான் குடிக்க முடிஞ்சி. கொஞ்சோல குடிச்சிட்டு அப்படியே எங்கள் அம்மாட்ட தூக்கி காஃபியை கொடுத்துட்டேன். ஸோ பஸ்ஸும் எடுத்துட்டாங்க. அதனால் காஃபி குடிச்சிட்டு பஸ் ஏறிட்டோம் கைஸ். ஸோ நம்ம காலையில் பார்ப்போம். கிட்ட ரீச் ஆனதும் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நல்லா தூங்கி முடிச்சாச்சு. தூங்கி முடிச்சு ஈரோடும் வந்தாச்சு கைஸ். மக்களே, பஸ்லேருந்து இறங்க போகிறோம். நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்க வேண்டியதான். ஈரோடில் போயிட்டு ரூம் பார்க்கணும். ரூம் பார்த்துட்டு அப்புறம் தான் அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி போகணும் கைஸ். பஸ்லேருந்து இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். காய்ஸ், நம்ம இறங்கியாச்சு. மணி பார்த்திங்கன்னா 5 சம்திங் ஆகுது. ஸோ நம்ம ரூம் பார்க்க வேண்டியதான். இங்கே போனோம், இங்கே ஒரு ரூம் பார்த்தோம். சரி, உள்ளே போய் கேட்டாங்க. அவங்க கேட்டதுமே அங்கே ரொம்ப ரேட் சொன்னதும் வந்துட்டாங்க. நம்ம அதனால் இப்போ அடுத்தால வேறு ரூம் பார்க்க போகிறோம் கைஸ். இதான் ஈரோடு பஸ் ஸ்டாப்பு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு தான் அப்படி இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் எல்லா பஸ் ஸ்டாப் மாதிரி தான் இருக்குது. ஸோ அம்மா ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. போயிட்டு வந்ததும் காஃபி குடிக்க போகணும் கைஸ். எப்பவும் பாரு காப்பி இவங்க சுகர் பேஷண்ட். இந்த ஆளையும் பாருங்கள் கைஸ், எப்பவும் பாரு காப்பி. இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கே வரல, அதுக்குள்ளே காப்பி குடிச்சாச்சு.
இந்த ஆள் அதுக்கு எடுத்தாள். ஆனால் சுகர் பேஷண்ட்டு. குடிக்கிறது காஃபி, இதில் வந்துட்டு நாட்டு சர்க்கரையா எப்படி? இந்த மாதிரி கூட யாராச்சும் இப்படி எப்போதும் காப்பின்னு இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். மக்களே, ஒரு மணியாக ரூமுக்கு வந்தாச்சு. என்ன ஃப்ரெஷ்ஷப் ஆக வேண்டியதான். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலேஜை பார்த்து போக வேண்டியதான் கைஸ். மக்களே, ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுப்போம். இனிமேல் அப்படியே அதனால காலேஜ் போக வேண்டியதான். ஈரோடு போயிட்டு, ஈரோடு பஸ் ஸ்டாப் போயிட்டு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் ரூமு. ஸோ இனிமேல் பஸ் ஸ்டாப் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதனால காலேஜ் போக வேண்டியதான். ஸோ காலேஜில் போயிட்டு ஃபங்க்ஷனில் பார்ப்போம் கைஸ். இதுதான் நம்மளோட ட்ரெஸ்ஸு இன்றைக்கி. ஸோ ஒரு வழியாக ஈரோடு பஸ் ஸ்டாப்லேருந்து பவானி பஸ் பிடிச்சி அங்கேருந்து லட்சுமிபுரம் இறங்கி இப்போ காலேஜுக்கு வந்துட்டோம். ஏன்னா காலேஜுக்கு இன்னும் போகல, இது இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்கணும். அப்புறம் ஒரு மெயின் ரோடு கிராஸ் பண்ணாங்க, அந்த சைடு தான் காலேஜி. ஸோ எங்கள் அண்ணன் எங்களை வந்து இப்படி சோதிப்பான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல கைஸ். இன்னும் முன்னே எங்கள் அண்ணன் ஒரு ஃபோனு கூட அடிக்கலை, எங்கே வாரீங்க என்னன்ட்டு. முன்னாடி போகிறாங்களா அந்த 2 அண்ணன் வந்து எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸு. அவங்க தான் நம்மளை வழிகாட்டி கூப்பிட்டு போகிறாங்க. என்னாலலாம் முடியலை கைஸ், நடக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ரோடை கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்துட்டோம். இன்னும் இவ்வளோ காடு நடக்கணும். காலேஜ் வந்துட்டோம், காலேஜ் உள்ளே நடக்கணும் கைஸ். அது இதோட பெரிய மண்டசரை. கால்லாம் வலிக்கு, எனக்கே கால் வலிக்கு. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான் அப்பாவும் கைஸ். ஏன்னா எங்கள் அப்பா கூட ஓரளவு கஷ்டப்பட்டு நடந்துருவாங்க, எங்கள் அம்மா தான் நடக்க கஷ்டம். ஆனால் அந்த பையனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை கைஸ். அவனுக்கு கிராஜுவேஷன் தான் நாங்கள் வந்திருக்கோம், எங்களை மதிக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. ஸோ காலேஜுக்குள்ளே வந்துட்டோம். அம்மா வந்து ரொம்ப தூரம் நடந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அம்மாவை என்ட்ரன்ஸில் உட்கார வச்சுட்டு போகணுன்னு தான் பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்ததுமே உள்ளே வண்டி நிற்கான்னு பார்த்தோம், வண்டி இல்லை, இல்லைன்னா வண்டியிலே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அம்மாவை உட்கார வச்சுட்டு இப்போ நான், அப்பா, அப்புறம் அந்த அண்ணன் 2 பேர் சேர்ந்து தான் கதவோடு நடந்து போயிட்டுருக்கோம். நான் காலேஜை சுற்றி காட்டுறேன், எவ்வளோ பெரிய காலேஜுன்னு பாருங்கள் கைஸ். எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், உள்ளே ஸ்கூலும் இருக்குது, எக்ஸல் ஸ்கூலும் இருக்குது. ஸோ நான் காலேஜை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன், பாருங்கள். ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் கைஸ். ஏரோப்ளேன் பார்த்துட்டேன். அப்படியா? தூக்கத்துக்கு சம்பளம் யார் கொடுக்க? அவங்களுக்கு அவங்க காலேஜ் அவங்க பாட்டு போகிறாங்க பற்றியில. மெக்கானிக்கல் அண்ட் ஏரோ பிளாக். உட்கார வச்சுட்டு அவன் எங்கேயா ரவுண்ட் அடிக்க போயிட்டானோ. தள்ளி போயிட்டாங்க. ஆமாம் ஆமாம், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இது. எல்லோரும் ஐயே வெளிலையும் அவனோட விட மாட்டேக்காங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஒரு பெருசாக தான் இருக்குது. அந்த பையன் சாவி எங்கே வாங்கிட்டு வந்து பைக் எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடாது, நீங்கள் போய் கூட்டு வந்துருவீங்களா?
அவனு இவனு ஒரு எங்களோன்னு வந்துடுற கல்லணும்ல காயத்தில் லாரியில் தண்ணி இடிச்சு இந்த தொட்டிலே விட்டாங்க. இப்போ பாத்ரூம் இருக்குது நினைக்கிறேன் அது இருந்தப்பா எக்ஸல் வே. ஆமாம், அது வேறு ஏதோ போட்டிருக்கு. கன்வென்ஷனல் ஹால், கன்வென்ஷனல் சென்டர் தான் அங்கே இருக்குது. சரி, நம்ம கொஞ்ச நேரம் நின்றுக்கலாம். பாருங்க மக்களே, இவனை மாரி ஒரு துரோகி எங்கேயுமே கிடையாது. மனசார காலையிலேருந்து நாங்கள் அலையதான், எங்களை கண்டுக்கிடவும் இல்லை, ஃபோன் அடிக்கல, ஒரு இளவு மாரி மனதையுமே. எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா? அது அம்மாவே கூப்பிட்டு வரேன். இதில் நின்றுங்க, இதில் எண்ணெயில் நின்றுங்க. நான் கல்வியில் நிற்பேன். இது அவ்வளோ எங்கள் ஸ்கேனிங் முடிச்சா நேராக வந்துட்டு என்ன ஒரு பில்டிங் தெரியுதுல ப்ரௌன் கலரில், அதான் அந்த அப்படி பையன் போயிட்டுருக்கேன். அம்மா கூட்டு ஆமாம் நேராக அப் பண்ண வரோம். நீ போயிட்டு அம்மா கூட்டு அங்கே பைக் அங்கே வந்துடும். அது இவ்வளோ நடந்துட மாட்டேன். சும்மா உள்ளே கொண்டு வந்து பைக் எல்லாம் துணி தான் புதுசாக எடுத்து. நீ அங்கேயும் துணி எடுத்துகிட்டு வரலையா? முட்டு பாலே வாண்டேன் பேசலாம், வாங்க போவோம். அதனால என்னாலயா அசிங்க அசிங்க வாங்கிறாத பேச செவனி வீட்டில் இருந்துருப்போம். போதனால மூடிக்கிட்டு பாருங்க மக்களே, நல்ல க்ளோஸ் அப்பில் பாருங்க. அம்மா கூட்டா நான் இந்த கார்ட்டில் தானே. ஆமாம், இவன் இதில் நிற்கணுமா? பரவாயில்ல, நான் போகிறேன், நீங்கள் வாங்கம்மா. நம்ம பரவாயில்ல ரிட்டன், நம்ம தான் லைட்டாக நடந்து போகணும். அங்கே தள்ளி போயிடுவோம். ஆனால் அதில் கொஞ்சம் எண்ணல் இருக்குல்ல, அந்த மரத்துக்கிட்ட அங்கே போயிடுவோம். நடந்துச்சு. கைஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கிராஜுவேஷன் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி காலேஜே பெரிய காலேஜ் தான். எவ்வளோ கார் நினச்சி பார்த்தீங்களா? நம்ம உள்ளே போயிட்டு காட்டுறேன் எவ்வளோ க்ரௌடு என்ன மாதிரி இருக்குன்னு அப்படின்ட்டு. ஸோ நான் எங்கள் அண்ணன் கூட பைக்லேயே வந்துட்டேன், கூப்பிட்டு வந்துட்டாங்க நம்மளை. அப்பா வரணும்ல. அங்கே போவேன் உங்கள் மோவேன்
ஸோ மக்களே காலேஜ் வந்து சரியான பெரிய காலேஜ் தான் பார்த்துக்கோங்க. இதுதான் எங்கள் அண்ணன் தங்கின ஹாஸ்டலு. நாங்கள் கொண்டு காலேஜ் விட்ட அன்றைக்கி அப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் காலேஜுக்கே. ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு அந்த சைடு பில்டிங்கில் இருந்தான், அப்புறம் இந்த சைடு பில்டிங்க்கு வந்துட்டான்ட்டு எங்கள் அப்பா சொல்கிறாங்க. எனக்கு தெரில, நான் சேர்க்கும்போது அந்த சைடு பில்டிங்கில் சேர்த்து விட்டு வந்தோம். காலேஜ் வந்து சரியாவோட பெரிய காலேஜ், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு குமாரபாளையம் சொன்னாலே எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் யாருக்குமே தெரியாமல் இருக்காது. ஸோ யாராச்சும் அட்மிஷன்லாம் போடணுன்னா போடுங்க கைஸ். நல்ல காலேஜ் தான், அட்டானமஸ் காலேஜ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் நல்ல ஃபேமஸான காலேஜ் கைஸ். இது புதுசாக இப்போ ஓப்பனாக இருக்கோ? அந்த சைடு அந்த நேரம் ಈ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡಿಗೆ ಬಿಟ್ಟವಳ ಏನೇಂದಿರ್ಲಿಯಾ? ಕುಳಿಕೆಗೆ ಇಂದದನಿಯಾ ಸೈ காலேஜோட மேப். காலேஜ் ஃப்ரண்ட்லேயே கோயில் இருக்கும் கைஸ். எங்கள் அண்ணன் மேக்ஸிமம் இங்கே தான் வந்து சாமி கும்பிட்டுலாம் போவான், அண்ணன் மாலை போட்டிருக்கும் போதெல்லாம். ஸோ பரவாயில்ல, காலேஜும் நல்ல காலேஜ் தான் கைஸ். மக்களே எல்லோரும் வெளியே போயிட்டுருக்காங்க. எங்கள் அண்ணன் பின்னாடி வந்துகிட்ருக்கான். இன்னும் அவன் வந்தோடனே காலேஜ்லேருந்து வெளியே போயிட்டு அந்தால ஹோட்டலில் போய் நைட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்தால பஸ் ஏறி வீட்டை பார்த்து போக வேண்டியதான் கைஸ். அம்மா கொஞ்சம் எஸ் கைஸ் பஸ் ஏறியாச்சு ஈரோடுலேருந்து. ஸோ சாப்பிட்டு எடுத்துட்டு பஸ் வந்துச்சு, பஸ்ஸில் ஏறியாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம ட்ராவல் முடிஞ்சு கைஸ். ஃபங்க்ஷன் எல்லாமே ட்ராவல் முடிஞ்சு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா பாய்.